என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. அரவிந்த், நான் இவனை இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், வெளியில டவுன்ல போய் பெரிய ஹாஸ்பிட்டல்ல வேலையை பாடுறான்னு சொல்லி சொல்லி எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. கேட்டு தொலைய மாட்டேங்கிறான். நீங்களாவது சொல்லுங்க, அப்பவாவது கேட்கறானான்னு பாப்போம். ஐயோ சக்தி, இப்ப நான் ஷமீர் கிட்ட இந்த ஊரை விட்டு வெளியில போறதுக்கு யோசனை சொல்ல போறது கிடையாது, இந்த ஊர்லயே பர்மனண்டா இருக்கிறதுக்கு தான் யோசனை சொல்ல போறேன். என்னது, இந்த ஊர்லயே பர்மனண்டா இருக்கிறதா? அதுக்கு இவனே தேவலாம் போலயே. என்ன அரவிந்த் சொல்றீங்க? ஆமா ஷமீர், நீங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த ஊர்ல இருந்து இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம். நீங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த கடவுள் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாரா? அட போங்க அரவிந்த், நீங்க வேற. கடவுள் உதவி பண்ணி தான் இப்ப என் நண்பன் எந்த இடத்துல வந்து நிக்கிறான்னு பாத்தீங்கல்ல. ஐயோ சக்தி, உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. ஷமீர் கஷ்டப்படுறத உங்களால பார்க்க முடியல, என்னாலையும் தான். எனக்கும் ஷமீர் இங்க இருந்து கஷ்டப்படுறான்னு நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஷமீர் இந்த ஊர்ல இருந்து கஷ்டப்படுறாருங்கிறதுனால தானே நீங்க அவர் இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், டவுனுக்கு போங்கன்னு சொல்றீங்க. இதே அவர் இந்த ஊர்ல நல்லா இருந்தா அப்ப உங்களுக்கு ஓகே தானே? அது எப்படி அரவிந்த் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இவன் நல்லா இருக்க முடியும்? இப்ப கூட ஒரு வயசானவர் உடம்பு முடியலன்னு வந்தாரு. வந்தவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னதும் பணமெல்லாம் வேணாங்க போங்கன்னு ஓசியில வைத்தியம் பார்த்து அனுப்பி விட்டான். இப்படி போனா இவன் எங்க இருந்து இங்க பொழப்பம் நடத்தி இவன் குடும்பம் நடத்தி விளங்குறது? ஐயோ சக்தி, அதுக்கு தான் நான் யோசனை சொல்ல போறேன். ஷமீர், இந்த ஊர்ல ஒரு நல்ல டாக்டர் இல்ல, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு தானே நீங்க இங்க உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த ஊர்ல ஒரு நல்ல டாக்டர் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா ஹாஸ்பிட்டல் எல்லாம் இல்லாம இல்ல. இந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனா என்ன, வெளியில இருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு தான் எந்த டாக்டர்ஸுமே வில்லிங்கா இல்ல. ஏன்னா இது ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துல உள்ள டாக்டருக்கு பெருசா ஒன்னும் கவர்மெண்ட்ல இருந்து சம்பளம் எல்லாம் கொடுக்க போறது இல்ல. ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு இந்த கிராமத்துல வந்து கஷ்டப்படுறதுக்கு எந்த டாக்டருங்களும் தயாரா இல்ல. அதனாலதான் ரொம்ப வருஷமா இந்த ஊர்ல உள்ள ஹாஸ்பிட்டல் பூட்டி கிடக்கு. இங்க உள்ளவங்க எல்லாம் சின்னதா ஏதாவது உடம்புக்கு வந்துட்டா கூட அதை பார்க்கணும்னா டவுன் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் இந்த ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும்னு சொல்லி ரொம்ப வருஷமா கவர்மெண்ட்டுக்கு மனு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எந்த டாக்டருமே வர்றதுக்கு தான் தயாரா இல்ல. ஆனா இப்ப நீங்க இந்த ஊர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக இங்கேயே இருந்து எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால நீங்க அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரா வரக்கூடாது. அப்படி வந்தா இந்த ஊர் மக்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி இலவசமா வைத்தியம் பார்த்த மாதிரியும் இருக்கும், அதே சமயத்துல கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு சம்பளமும் கிடைக்கும். ஆனா என்ன, நீங்க ஒரு பெரிய டாக்டர், உங்க ரேஞ்சுக்கு கவர்மெண்ட்ல கொடுக்குற சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஐயோ அரவிந்த், இவனோட ரேஞ்ச கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா பாத்துருப்பீங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்த ஒருத்தர்கிட்ட இவன் எவ்வளவு ஃபீஸ் கேட்டான்னு நினைக்கிறீங்க? 50 ரூபா. அதை விட கொடுமை என்னன்னா, அந்த ஆளு காசு இல்லைன்னு சொன்னதும் பரவாயில்லையா போயிட்டு வாங்கன்னு அந்த 50 ரூபா கூட வேணான்னு சொல்லி அனுப்பிட்டான். இப்படி வர்றவங்களுக்கெல்லாம் தர்மத்துக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசியில இவன் வாப்பா சொன்ன மாதிரி இவன் எங்கேயாவது தர்மத்துக்கு போக வேண்டியதுதான். டேய் அடச்சுமாறா கடுப்ப கிளப்பிக்கிட்டு. அரவிந்த், நீங்க அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஆகிறதாவது எப்படின்னு சொல்லுங்க அரவிந்த். அரவிந்த், நீங்க சொன்ன மாதிரி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஆகணும்னா அதுக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கவர்மெண்ட்ல இருந்து தானே அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகுமே. ஆமா ஷமீர், கவர்மெண்ட்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னா ரொம்ப நாள் ஆகும். ஆனா இந்த ஊர்ல டாக்டர் இல்லாததுனால இந்த ஊருக்கு வர்றதுக்கு ஏதாவது டாக்டர் வில்லிங்கா இருந்தா உடனே அப்பாயிண்ட் பண்றோன்னு தான் கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுக்கான எக்ஸாம் கூட நாளைக்கு டேட்ல தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சென்னையில போய் அந்த எக்ஸாமை மட்டும் நீங்க அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச மேலதிகாரிகளை வச்சு நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை அப்பாயிண்ட் பண்ண வச்சிருவேன். அரவிந்த், நாளைக்கு சென்னையில எக்ஸாம்னா அப்ப இன்னைக்கே சென்னை கிளம்பணுமே. ஆமா சக்தி, இன்னைக்கு நம்ம 3 பேரும் கிளம்பி சென்னைக்கு போயிடலாம். நாளைக்கு ஷமீர் அந்த எக்ஸாமை மட்டும் அட்டென்ட் பண்ணட்டும். அப்புறம் இந்த ஊர் கலெக்டர் சார் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். அவர்கிட்ட சொல்லி உங்க பேப்பரை சீக்கிரமா மூவ் பண்ண வச்சு ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு நைட்டே சென்னை கிளம்பணும்னா அப்ப ஐஸ்வர்யாவும். டேய், அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. கயல் வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு. ஐஸ்வர்யும் ரியாவையும் கூட்டிட்டு போய் கயல் வீட்டுல விட்டுட்டு நம்ம கிளம்பலாம். ஷமீர், அப்புறம் ஈவினிங் தான் இந்த ஊர்ல பஸ் வரும். அதுக்குள்ள நீங்க ஐஸ்வர்யும் ரியாவையும் கூட்டிட்டு போய் கயல் வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்க, நானும் வந்துடுறேன். ஓகே அரவிந்த். வாங்கண்ணே, வா ஐஷு. ஹே ரியா குட்டி, அத்தை வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? மைனாக்காவும் முகிலண்ணாவும் ரியா பாப்பா எப்ப வருவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தானுங்க. இப்பதான் பக்கத்து வீட்டுல விளையாடுறதுக்காக போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா விளையாடலாம். கையல், நானும் சக்தியும் சென்னை வரைக்கும் ஒரு எக்ஸாம்காக போறோம். சக்தி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நாங்க வர்றதுக்கு நாளைக்கு நைட் ஆயிடும். அது வரைக்கும் ஐஸ்வர்யாவும் இங்க இருக்கட்டும் கையல். சொன்னாருண்ணே. இதுல என்ன இருக்கு, இங்கே இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். சரி கையல். சரிடா சக்தி, அப்போ நம்ம கிளம்பலாமா?
டி மச்சான், அதான் அரவிந்த் பஸ் வரும்போது கூப்பிடுறேன்னு சொன்னாருல்ல. அது மட்டும் இல்லாம அங்க டென்ட் எல்லாம் அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் ஒரே அழுக்கா இருக்கும். நீ உள்ள போய் என் ட்ரெஸ் இருக்கு அதை மாத்திட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு இரு. அரவிந்த் கூப்பிட்டதுக்கு அப்புறம் போனா போதும். ஆமா தங்கச்சி, நீயும் கூட போமா. ஆமாமா ஐஷு, நடங்க, நானும் வரேன். லூசு. ஏன் சக்தி இப்ப என்ன லூசுங்கறீங்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் சென்னை போறதுனால வர்றதுக்கு 2 நாள் ஆகும், 2 பேரும் பிரிஞ்சிருக்கணுமேனு ஃபீலிங்ஸ்ல இருப்பாங்க. அதான் சரி கொஞ்ச நேரம் ரூம்ல போய் தனியா இருக்கட்டுமேனு அனுப்பி வச்சா, நானும் வரேன்னு பின்னாடியே போறேன். ஐயோ சக்தி, அது இல்ல சக்தி, நம்ம வீடுன்னா சமையல் எனக்கு தெரியும். இது என் அம்மா வீடு இல்ல, அதான் பெட்ரூம் எங்க இருக்குன்னு தெரியாதோ என்னவோ காமிச்சு கொடுக்கலாம் தான் போனேன். ஆமா, இது பெரிய சந்திரமுகி வீடு. தெற்கால 10 ரூமு, வடக்கால 10 ரூம் இருக்கு. பெட்ரூம் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. உள்ள போனா இருக்கிறதே 2 ரூமு. அதுல பெட்ரூம் எதுனால அவனுக்கு நல்லா தெளிவா தெரியும். அவன் போய்க்குவான். ஐஷோ, நான் இன்னைக்கு நைட்டு சென்னைக்கு போய் நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு நாளைக்கு நைட்டு தான் வருவேன். உன்னை விட்டு நான் 2 வருஷம் பிரிஞ்சிருந்திருக்கேன். ஆனா இப்ப இந்த 2 நாள் உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தெரியல. கஷ்டமா இருக்குடி. எனக்கும் 2 நாள் உங்களை பார்க்க முடியாது, உங்ககிட்ட பேச முடியாதுன்னு நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நம்ம நல்லதுக்காக தானே போறீங்க. நல்லபடியா போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க ஷமீர். பேசாம நீயும் என் கூட வரியா? எங்க ரியாவையும் வச்சுக்கிட்டா எப்படிங்க அவ்வளோ தூரம்? அதுவும் இன்னைக்கு நைட்டு போய் நாளைக்கு நைட்டு வரணும் போது கஷ்டம் இல்லைங்க? ஆமா, சரி, நான் போயிட்டு வரேன். நான் நாளைக்கு நைட்டு தான் வருவேன். அது வரைக்கும் ரியாவை நான் பார்த்துக்கிறேன். ரியா தான் அப்பா வேணும்னு அழுவா. அவளை நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்கள் அவளை பற்றி கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. என் கவலை இப்போ அவளை பற்றி இல்லை. அவ கூட இப்போ இருந்துக்குவா. ஆனால் என் கவலை உன்னை பற்றி தான். எனக்கு என்ன, நானும் தான் இருந்துக்குவேன். இங்கே பாரு ஐஷு. ஷமீர், நீங்கள் போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இப்போ நான் அழுதா உங்கள் மைண்டும் டிஸ்டர்ப் ஆகுன்றதுக்காக தான் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபீல் பண்ணாதடி. 2 நாளில் நான் உன் கூட பேசாமலாம் இருக்க மாட்டேன். நான் சக்தியோட ஃபோன்ல இருந்து கையல் ஃபோனுக்கு கால் பண்ணுறேன், நீ பேசு. இல்லை வேணாங்க, காலெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா பேசிக்கலாம். ஏன் இஷு, ஏன் கால் பண்ண வேணாங்கிற? 2 நாள் என்னால் உன் கூட பேசாமலாம் இருக்க முடியாதுடி. ஐயோ ஷமீர், என்னால் இருந்தால் முடியாது. ஆனால் நீங்கள் கால் பண்ணால் அப்புறம் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னால் முடியாதுங்க, அதனால தான் சொல்கிறேன். சொல்லுடி, 2 நாள் என் கூட பேசாமல் இருந்துருவியா? என்னங்க இப்போ என்ன, நீங்கள் எக்ஸாம் தானே எழுத போகிறீங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டு போய் நாளைக்கு நைட்டு வர போகிறீங்க, அவ்வளோதானே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான்லாம் இருந்துக்குவேன். நீங்கள் போய் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. இப்போ நமக்கு இங்கே வேலை கிடைக்கிறது தான் முக்கியம். ஐஷு, வேலையெல்லாம் கிடைச்சிரும் ஐஷு. இருந்தாலும் உன்னை 2 நாள் ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி. இங்கே பாருங்க, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டியது நல்லபடியாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வரணும்னு மட்டும்தான். அப்புறம் எனக்கு கூட ரியா இருக்கிறதுனால அவளை பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். அதை பற்றியெல்லாம் யோசித்து ஃபீல் பண்ணுறதுக்கு கூட எனக்கு நேரம் இருக்காது. அதனால் நான் இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருப்பணும்னெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஐஷு. ஷமீர், இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா நான் அழுதுருவேங்க. எங்க உங்களுக்கு போகிறதுக்கு நேரம் ஆயிருக்கும்ல, பஸ் வந்துடும், நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். இருடி, பஸ் வந்தா அரவிந்த் சக்திக்கு கால் பண்ணுவாரு. சக்தி கூப்பிடுவான், அப்போ போனா போதும். இன்னும் 2 நாள் உன்னை விட்டு இருக்க போறேன். இப்போ கொஞ்ச நேரம் என் பக்கத்துலயே இருடி. உனக்கு வேணும்னா ரியா இருக்கிறதுனால என்னை பத்தி நினைக்கிறதுக்கு நேரம் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு, நான் திரும்ப வர வரைக்கும் என் நினைப்பு ஃபுல்லா நீயா மட்டும்தான் இருப்ப. இந்த 2 நாள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேண்டி. ஐ லவ் யூ ஐஷு. லவ் யூ ஷமீர். நீங்கள் என்னை மிஸ் பண்ணுறதை விட அதிகமாக நான் உங்களை மிஸ் பண்ணுவேன். ஆனால் நான் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், அதனால தான் சொல்லாமல் இருக்கேன். சிறகு நீங்கினால்
பரவாயில்லை. திரியை நீங்கினால் தீபம் இல்லை, உன்னை நீங்கினால் நான் இல்லை. உனக்கு இது புரியவில்லை. உடலை நீங்கினால் உயிரும் இல்லை, ஒலியை நீங்கினால் மொழியும் இல்லை. உன்னை நீங்கினால் நான் இல்லை, உனக்கு இது தெரியவில்லை. டே மச்சான். சக்தி. டே அரவிந்த் கூப்பிட்டாருடா. பஸ் வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கும். அதனால பொறுமையா பேசிட்டு வாடா. சரிடா சக்தி. என்ன இவ்வளவு நேரம் ஃபீலிங்கா மூஞ்ச வச்சிருந்தீங்க, இப்போ என்னத்துக்கு இப்படி பல்ல காமிக்கிறீங்க? அதான் உனக்கே எந்த ஃபீலிங்கும் இல்லைன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் நான் என்னத்துக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு? சரி, ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க போங்க. போங்கன்னா உன் அப்பனை அங்க பஸ் விட்டு வச்சிருக்கான். ஷமீர். ஏ ஐஷு, அதான் இப்ப சக்தி சொன்னான்ல பஸ் வர 2 மணி நேரம் ஆகும்னு. அப்புறம் என்ன, இன்னும் 2 மணி நேரம் டைம் இருக்கு. நான் உன்னை 2 நாள் மிஸ் பண்ண போறேன். இந்த 2 நாள் தாங்குற மாதிரி. ஷமீர். சொல்லிடி பொண்டாட்டி. ஒன்னும் கிடையாது. ஒன்னும் கிடையாதா? ஏய், நான் ஒன்னும் எனக்காக கேட்கல. உன்னை விட்டு போற ஃபீலிங்ல மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி பிளாங்கா இருக்கு. படிச்சதெல்லாம் மறந்து போச்சுடி. மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சுன்னா போய் நல்லபடியா எக்ஸாம் எழுதலாமே தான் கேட்டேன். நான் நல்லபடியா எக்ஸாம் எழுதணுமா வேண்டாமா? எழுதணும். அப்போ அடுத்த 2 மணி நேரம் நான் சொல்றத மட்டும் கேளு. பூமி சுற்றுவது நின்றுவிட்டால் புவியில் என்றுமே மாற்றமில்லை. புருஷன் சுற்றுவது நின்றுவிட்டால் என்னாலும் பெண் வாழ்வில் ஏற்றங்கள் இல்லை. ஒத்தி வச்ச ஆசை வந்து நெத்தியில துடிக்குது, ஒத்தி வச்ச ஆசை வந்து நெத்தியில துடிக்குது. இடம் பற்றி கொள்ளும் தூரத்தில் ஒதுங்கி இல்லை. டி தீரா, என்னடா கோலம் இது? அரவிந்தப்பா, இது என்னோட புது ஹேர் ஸ்டைல். எப்படி இருக்கு? டேய், புது ஹேர் ஸ்டைலா? அம்மா, உனக்கு யாரு இப்படி முடி வெட்டி விட்டா? நானே தான் வெட்டிக்கிட்டேன். என்னது, நீயே வெட்டிக்கிட்டியா? டேய், ஏன்டா? அரவிந்தப்பா, இப்போ என் தலைய பாருங்க, இப்போ உங்க தலைய பாருங்க. இப்போ நம்ம 2 பேரோட தலையும் ஒரே மாதிரி இருக்குல்ல? டி தீரா, அரவிந்தப்பா, உங்கள மாதிரியே எனக்கு ஹேர் ஸ்டைல் வேணும்னு தான் இப்படி முடி வெட்டினேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஐயோ டி தீரா, இப்படி எல்லாம் நீயா முடியெல்லாம் வெட்டிக்க கூடாதுடா. என்ன அரவிந்தப்பா, எனக்கு உங்கள மாதிரியே இருக்கணும்ன்றதுக்காக தானே இப்படி முடி வெட்டினேன். நல்லா இல்லையா? ஐயோ டி தீரா, நல்லா இல்லைன்னு சொல்லலடா, நல்லா இருக்கு. ஆனா நீ சின்ன பையன்ல, இப்படி எல்லாம் கத்திரிக்கோல் எடுத்து தனியெல்லாம் முடியெல்லாம் வெட்டிக்க கூடாது. உனக்கு முடி வெட்டணும்னா நீ அப்பா கிட்ட தானே சொல்லணும். அப்பா அழகா உனக்கு வெட்டி விடுவேன்ல. நானே உங்கள மாதிரி முடி வெட்டி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஐயோ சரி சரி, போட்டு விடு. இந்த தடவை பண்ணது ஓகே. ஆனா இதுக்கப்புறம் இப்படி தனியெல்லாம் கத்திரிக்கோல் எடுத்து முடிய வெட்டக்கூடாது, சரியா? சரி அரவிந்தப்பா, வெட்ட மாட்டேன். சரிடா தீரா. சரி, இப்போ உன்னோட ஹேர் ஸ்டைல் அப்பாவோட ஹேர் ஸ்டைல் மாதிரியே இருக்கு, போதுமா? ஹை ஜாலி, நானும் அரவிந்தப்பா மாதிரியே ஆயிட்டேன். ஹை பாட்டி, இங்க பாருங்க. நானும் அரவிந்தப்பாவும் இப்போ ஒரே மாதிரி இருக்கோம்ல? ஆமாப்பா. ஆமா, வாங்கம்மா. நான் ஏதோ காலையில வெளியே போகும்போது என்கிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே, என்னம்மா? அதை பற்றி தான்ப்பா பேச வந்தேன். இப்போ நீ வெளியே எங்கேயும் கிளம்புறியாப்பா? ஆமாம்மா, வெளியே கிளம்பணும் தான். ஷமீர் இருக்கார்ல, அவர் இந்த ஊருக்கு டாக்டரா வரணும்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால தான் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரா வர்றதுக்காக கொஞ்சம் ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக தான் இன்னைக்கு நைட்டு சென்னை போறோம். போயிட்டு நாளைக்கு தான் வருவோம். ஓ அப்படியாப்பா, சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. அப்புறம் சாயந்தரம் பஸ் வந்ததுக்கு அப்புறம் தாம்மா போகணும். பஸ் வர்றதுக்கு தான் இன்னும் நேரம் இருக்கு. சொல்லுங்கம்மா, நீங்க எதோ சொல்ல வந்தீங்க? அது வந்துப்பா, நான் கேட்க போகிறது நீ எப்படி எடுத்துக்குவேன்னு தெரியல. இருந்தாலும் இந்த விஷயத்தை எனக்கு கேட்காமையும் இருக்க முடியலப்பா. என்னம்மா என்கிட்ட போய் தயங்கிக்கிட்டு இருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் கேளுங்கம்மா. தீரா, நீ கொஞ்சம் உள்ள போடா. நான் போக மாட்டேன், நான் இங்க தான் இருப்பேன். அம்மா, அவனையம்மா விரட்டுறீங்க? நீங்க சொல்லுங்க. இல்லப்பா, அது தீரா, அங்க கதிர் பெரியப்பா ஆதியும் நிலாவையும் கடைக்கு கூட்டிட்டு போறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ போறியா? என்னது கடைக்கா? அது நானும் போறேன். போடா, அவங்க கடைக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போ. சரி சரி. கடைக்கு என்னதும் எப்படி ஓடுறான் பாரு. அரவிந்த். ஆமா, சொல்லுங்கம்மா.
அதுப்பா அரவிந்த், நான் என்ன கேட்க வந்தேன்னா, தீரன் எப்படிப்பா ஒன்ன மாதிரியே இருக்கான்? ஐயோம்மா, அவன் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு என்ன மாதிரியே ஹேர் ஸ்டைல் பண்றேன்னு சொல்லி முடியெல்லாம் வெட்டிட்டு என்ன மாதிரியே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம்மா. அதை போய் நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு வந்து கேக்குறீங்க. ஐயோ அரவிந்த், நான் ஒன்னும் இப்போ அவன் தலைமுடியை வெட்டினதுக்காக ஒன்ன மாதிரி இருக்கான்னு சொல்லல. இங்க பாரு, இது உன்னோட சின்ன வயசு போட்டோ. இதுல நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் இப்ப தீரனும் இருக்கான். ஐயோ, அம்மா என்ன கேட்க வராங்கன்னு புரியுது. ஆனா இப்போ இதுக்கு அம்மா கிட்ட என்ன சொல்றது? நமக்கும் சீதாக்கும் இடையில நடந்த விஷயத்தையெல்லாம் அம்மா கிட்ட சொன்னா அம்மா அதை எப்படி எடுத்துக்குவாங்க? அம்மா அதை புரிஞ்சுக்குவாங்களா? சொல்லு அரவிந்த், சீதாவுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி பிறந்த பையன்தான் தீரன்னு தானே சொன்னேன். இப்போ தீரன் எப்படி ஒன்ன மாதிரியே இருக்க முடியும்? அம்மா, நான் சொல்றது நீங்க நம்புவீங்களா என்னன்னு கூட தெரியல. நான் சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம். ஆனா அது வந்துமா, இத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு. டேய், எதுவா இருந்தாலும் சொல்லுடா. அம்மா, அது வந்து தீரன் எனக்கு பிறந்த பையன்தாம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.